ஆரம்பிச்சிச்சு. அவன் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தான் எல்லா காரியத்தையும். இன்றைக்கி வாழ்க்கையில் அநேக முடிவுகளை எடுக்கிறோம், எல்லா முடிவுகளும் தோல்வியில் போய் முடியுது. வாழ்க்கையில் அநேக முடிவுகளை எடுக்கிறோம், எல்லாம் கடனை உடனே வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், லாஸில் போய் முடியுது. நம்ம செய்கிற எல்லா காரியத்துலேயும் தோல்வி தோல்வி தோல்வி, எல்லாத்துலேயும் தோல்வி. வேலை தேடுறோம், சரியான வேலை கிடைக்கல, தோல்வி. எல்லா காரியங்கள்லையும் தோல்வி. உங்கள் பிள்ளைக்கு பெண் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு மணவாளனை தேடுறீங்க, எல்லா காரியத்துலேயும் தோல்வியாக இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாவீர்கள். இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா உங்களுக்கு? இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனிதன். ஆனாலும் கர்த்தர் அவரோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் குளிக்கிலே தள்ளப்பட்ட மனிதன் தான் யோசேப்பு. அடிமையாக விற்கப்பட்ட மனிதன், எகிப்துக்கு அடிமையாக வாங்கி செல்லப்பட்ட மனிதன் தான் யோசேப்பு. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். பின் நாட்களில் என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பிளெஸிங் தான், ஆசீர்வாதம்.